கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் போதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதாவது ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எதன் அடிப்படையில் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? அங்கே போகலாம். நம்ம உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. உங்கள் பர்ஸில் இன்றைக்கி எத்தனை பேர் பர்ஸில் பணம் இருக்குது? கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. சரியா? பணம் இருக்கா? உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாக. சரி, ஆமேன். சரியா? நான் சொல்கிறேன், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அந்த 8ஆம் அதிகாரத்தில் அநேக நன்மைகளை ஐஸ்வர்யங்களை குறித்து தேவன் பேசி கொண்டிருக்க நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இப்போ ஒன்று செய், உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லுகிறார். அதை பார்க்கும்போது, அந்த பணத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரணும்? பணம் பெருசு கிடையாது, அந்த பணத்தை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். செலவழிஞ்சால் திரும்ப தருவார், ஆமேன். இழந்து போனாலும் திரும்ப தருவார், ஆமேன். அப்போ அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த பணத்துக்கு நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன், இந்த பணத்தை உனக்கு கொடுத்ததே நான் தான் சொல்லுகிறார், ஆமேன். எதன் நிமித்தமாக கொடுக்குறாராம்? உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். வேறு எந்த காரணத்தையும் தேவன் சொல்லலை. அடிமை தேசத்தில் இருந்த நான் உன்னை மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி உன் கையில் ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு அதை செய்திருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? தமது குமாரனே கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை வாசிப்போம். அங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு போவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஐஸ்வர்யம் உள்ளவனாக நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்காகவே ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் இருந்தும் கூட நம் நிமித்தம் தரித்திரராக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. ரொம்ப ஈஸியாக நினைக்கக்கூடாது. எல்லா நன்மைகளுக்கு பின்பாகவும் கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31 போட்டிருக்குது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் அதே அதிகாரம் முடியும் போது போட்டிருக்கு, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. ஒழுங்கின்மையை, வெறுமை, இருளை எல்லாவற்றையும் மாற்றிட்டாரு. வெறுமையாக இருந்த பூமியை நிரப்பிட்டார், ஆமேன். நான் கேட்குறேன், பூமியை நிரப்பின கர்த்தர் உங்கள் வீட்டை நிரப்ப மாட்டாரா? ஆமேன். சமுத்திரத்தையே நிரப்பின தேவன் உங்கள் களஞ்சியத்தை நிரப்ப மாட்டாரா? அவர் ஏழை கிடையாது, நல்லா போட்டிருக்கு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் எனக்காக நான் தரித்திரனாகலை, உனக்காக தரித்திரன் நான் இருக்கேன். எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லார் ஆண்டவர். என்ன சொல்லார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எனக்காக அவர் பசியாக, தாகமாக, நிர்வாணமாக, தரித்திரத்தை முற்றிலுமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சகல ஐஸ்வர்யத்தையும் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாம் நம்புகிறோம். இதை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன். ஐஸ்வர்யம் தேவன் அருளுகிற ஒரு ஈவாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை தேவன் உடன்படிக்கை நிமித்தமாக கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே தரித்திரனாக்கி இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான காரியம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிச்சேன். நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார், ஆமேன். நல்ல தொழிலை, நல்ல வேலையை, நல்ல ஊழியத்தை தருவார். அதன் மூலமாக தான் தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். அது ஒரு வழி. அங்கே வாசிப்போமே, அங்கே போங்க. சங்கீதம் 128ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எத்தனை பேர் கர்த்தரை தேடி வருகிறீங்க? அப்படிப்பட்ட ஆள்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான் வாசிக்க போகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கலாம், எனக்கு கண்டிப்பாக நடக்கும். அங்கே முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுற மனுஷனுக்கு அவர் செய்கிற முதலாவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை என்ன போட்டிருக்கு? வாசிங்க 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். முதல்ல என்ன கொடுக்குறாரு?
வேலை கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக வேலை ஆயத்தமாக இருக்குது. ஆமென். முதல்ல வேலையை கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் வேலை கிடக்கிறது தான் பெரிய கஷ்டங்க. நம்ம ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதமே நல்ல வேலை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் சொல்கிறேன், சபைக்கு தொடர்ந்து வர்றீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சிறந்த வேலையை தருவார். அவங்க யாருக்குமே அடிமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆளுகை செய்கிற ஆளாக இருப்பாங்க. முதல்ல கொடுக்குற ஆசீர்வாதம். இப்போ வேலை கிடச்சிருச்சு. அடுத்து என்ன போட்டிருக்கு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வேலை தான் அவன் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். ஆமென். திருமணம் ஆகலாம், திருமணம் நடக்கும். பிள்ளை பிறக்கலாம், பிள்ளை பிறக்கும். ஆர்டராக வருது, ஆர்டர் கொடுக்குறாரு. வேலை கிடச்சிச்சு பாஸ்டர், அடுத்து கல்யாணம் தான். கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், அடுத்து பிள்ளை தான். ஒன்று வரப்போகுது. அப்படி செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உன் பிள்ளைன்னு போடல, உன் பிள்ளைகள்னு போட்டிருக்குது. அது உங்கள் இஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் பிள்ளைகள்ன்ட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். எதுக்கு சொல்ல வந்த இதை? ஒரு மனிதனுக்கு கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த வேலையை பிளஸ் பண்ணி தான் அவன் வாழ்க்கை என்ன தர முடியும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வர முடியும். அடுத்த ஒரு வழியை நான் காண்பிச்சேன். அங்கே போங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பைபிளில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? டெஸ்ட் பண்ணக்கூடாது. சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் என்ன செய்ய போகிறேன்? விஷத்தை வாங்கி குடிக்க போகிறேன். அப்படி டெஸ்ட் பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு பைபிளில். ஆனால் ஒரு இடத்துல இங்கே என்ன செஞ்சுருக்கு? டெஸ்ட் பண்ணுன்னு போட்டிருக்குது. சோதித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசகம் பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். ஐஸ்வர்யத்தை தேவன் எப்படி தர்றாரு அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? முதலாவது உடன்படிக்கை, அவருடைய குமாரன் சிலுவை, அதுக்கப்புறம் ஒரு வேலை. அந்த வேலை கிடைச்சப்பறம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆதாரம் நிரூபிக்கும்படிக்கு தசமத்தை கொண்டு வர்றேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தின் மீது வர்சிக்க பண்ணுகிறார். இங்கே தான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தசமபாகத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல. தசமபாகத்தை கொடுக்கும்போது தசமபாகம் யாருக்குரியது? கர்த்தருக்கு. வேறுபட்டு தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. இட் பிலாங்ஸ் டு த லார்ட். அது என்னுடையதே கிடையாது. இல்லை நான் சம்பளத்தில் கொஞ்சம் ஆர்டர் கொடுக்குறேன், ஐயோ பாவம் அவர் படைச்சு போகட்டும், அப்படி இல்லை. வேதம் சொல்லுது அது உன்னுடையதே கிடையாது, அது ஏதுன்றார் ஆண்டவர். உண்மையாக சொல்லப்பட எல்லாமே யாருடையது தான்? கர்த்தருடையது தான். ஆனால் அவர் ஒன்று சொல்லுவார் பர்டிகுலராக. டயத்து டயத்துனா 10ல் 1ன்னு அர்த்தம். சிலருக்கு தெரியல. டயத்துனா TITHE, டயத்துனா 10ல் 1ன்னு அர்த்தம். அது தேவனே சொல்லுவார். நான் கேட்குறேன், அந்த 10ல் 1 வாங்கி கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை, அது என்னுடையது, தசமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்றார். அதை கொடுப்பது மூலமாக நான் உன் வாழ்க்கையில் சில காரியத்தை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் என் மீது வர்சிக்க பண்ணுகிறார். எப்படி? நான் ரோட்டில் போகும்போது பணமழையாக கொட்டுமோ? அப்படி அள்ளிகிட்டே போகணுமோ? அதான் பார்க்க போகிறோம். எப்படிங்க? நான் சம்பாதிக்கிறேன், சின்ன சம்பளத்தில் இவ்வளோதான் சம்பளம் வாங்குகிறேன், அதில் தசம்பாகத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தை திறப்பேன்றாரு, திறந்து ஆசீர்வாதத்தை மேலே வைப்பேன்றாரு. எப்படி கொடுப்பாரு? நான் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தேன்? நல்லா புது நோட்டாக எண்ணி தான் தசம்பாகம் போடுறேன். ஆனால் அவர் வானத்தை திறப்பேன்றாரு, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா 7:5 எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அங்கேருந்து ஆரம்பிப்போம். நான் தசம்பாகம் கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரே, எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கி என்னிடத்தில் தருகிறார் என்று காண்பிக்க இருக்கிறேன். நெகேமியா 7:5 எடுத்துக்கொள்வோம். நாம் தசமோகத்தை கொடுக்கும்போது அவர் ஐஸ்வர்யத்தை வானத்தை திறந்து ஐஸ்வர்யத்தை கொட்டுறது கிடையாது, அப்படி செய்கிறதில்ல. பணமாக நம்ம கையில் கொண்டு வர்றது கிடையாது. ஆனால் பல வழிகளில் அதை கொண்டு வருகிறார். ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், தேவன் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு ஐடியாவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சிம்பிள். இதுக்குள்ள நிறைய காரியத்தை நான் கொண்டு வர போகிறேன். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால்,
ஏன்னா ஐடியா தான் என்னவா மாறுது, பணமாக மாறுது. அந்த ஐடியாவை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லது அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணுறீங்க, ஒரு மெத்தடாக நீங்கள் செய்கிறீங்க. அது செய்வது மூலமாக என்ன வருது, பணம் வருகிறது. நீங்கள் விதைக்கும் போது தேவன் பணமாக வந்து நேராக வந்து கையில் கொடுக்கறதில்ல, ஆனால் உங்களை ப்ளஸ் பண்ணுறாரு. உங்களை ப்ளஸ் பண்ணும்போது என்ன கொடுக்காருன்னு கேட்டால், உங்களுக்கு தேவன் சம்பாதிப்பதற்கு ஐடியாக்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், கிரியேட்டிவிட்டியை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், தரிசனத்தை, நல்ல எண்ணத்தை, யோசனையை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், நல்ல ஆலோசனையை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் கொடுத்து தேவன் நம்ம விதைத்ததை பெருக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். நெகேமியா 7 5ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் மத்தியில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. நெகேமியா என்ன பண்ணார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எருசலேமின் அலங்கத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டினது யாரு? செருபாபேல். அவங்க அது வேற குரூப்பு. இவர் என்ன பண்ணாரு, இந்த பட்டணத்துடைய அலங்கத்தை கட்டினாங்க. அது பெரிய காரியம். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் ராஜ்யத்தில் அந்த எருசலேம் பட்டணத்தை, அதனுடைய இடிந்து போன அலங்கத்தை இவர் கட்டி முடித்திருக்கிறார். அதை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் யோசித்து பாருங்க. செவர் கட்ட செலவாகும்னு நான் இப்போ தான், ஒரு செவருக்கு இவ்வளோ செலவு. அப்போ ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். அலங்கத்தை கட்டி முடித்தார்கள், பிரைஸ்லாடுன்னு. செவரை கட்டினா தான் தெரியும். இப்போ இந்த செவரை கட்டி கொடுத்துட்டு போகணும். அந்த இடத்துல 40,000 நம்ம தான் இடிச்சோம். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய, கட்டி கொடுத்துட்டு போகணும். கணக்கு போட்டு பார்த்தா, என்ன கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ வந்துடுது? 40,000 வந்துடுது. எதை? இந்த 2 செவரை கட்டுறதுக்கு. அப்போ கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற அந்த அந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தை கட்டணுன்னா எவ்வளவு மேன் பவர் தேவை, எப்படிப்பட்ட திட்டம் தேவை, எவ்வளோ பணம் தேவை, எவ்வளோ பாதுகாவல் தேவை. ஈஸியாக செஞ்சிட முடியாது காரியத்தை. நீங்கள் அப்படியே உங்களை யோசிச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறதை யோசித்து பாருங்க, ஒரு தோட்டத்தை வாங்குறதை யோசித்து பாருங்க, நிலத்தை வாங்குறதை யோசித்து பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி தேவன் செய்கிறாரு? என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஒரு எண்ணம், ஒரு தாட், ஒரு ஐடியா உங்க வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். ஆமென். அப்படி சொல்லுங்க, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அப்போ ஆண்டவர் பாருங்க என்ன பண்றாரு. நெகேமியா வந்து என்ன வேலை செய்தான்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு பானபத்திரக்காரன். பானபத்திரக்காரனா யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜா ஏதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி யார் குடிக்கணும், யார் சாப்பிடணும்? இவன் தான் ஆடு. நீ முத குடி, நீ முத சாப்பிடு, சாப்பிட்ட பிறகு உயிரோட தான் இருக்கான், நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் அது. பானபத்திரக்காரன் ராஜா கூட இருக்க ஒரு ஆள். ஆனால் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எண்ணத்தை உண்டாக்குறாரு. என்ன பண்ணுறாரு தெரியுமா? எல்லாரும் எருசலேம் அலங்க இடிஞ்சு கிடக்குன்னு சொன்னால் கூட, ஆனால் இவருக்குள்ள என்ன வருது, ஒரு எண்ணம் வருது. நாம் போய் அதை என்ன செய்யணும், கட்டணும். முதல்ல ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு எண்ணம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ அதான் பாருங்க, ஒரு ஐடியாவை தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, அதுவும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குறவங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப அவசியமானது வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி தான் பணமாக மாறும். அல்லது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது, அதுதான் என்னவா மாறும், பணமாக மாறும். என்னால் எந்த வேல்யூமே இல்லைன்னா யார் பணம் தர போகிறா? ஒரு பிரச்சனை வரும்போது அது என்ன செய்யணும், அதுக்கு தீர்வை நான் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக கர்த்தர் தீர்வை கொடுப்பார். ஆமென். அப்படி தான் பேர் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மேலே கொண்டு வர்றாரு. அப்படி உங்கள் மூலம் தான் பிரச்சனை தீரப்போகுது. இயேசு நாமத்தினால் கர்த்தர் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்குவார், எனக்கு ஒரு ஐடியாவை தருவார். இந்த காரியத்தை எப்படி செய்ய என்பது எனக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் விதைச்சிட்டேன், நீங்கள் விதைச்சதை விட பல மடங்கு பெருகி தருகிற தேவனுடைய ஒரு எண்ணம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே ஒரு ஐடியா அது காரியத்தை செஞ்சிடும், மாற்றி போட்டுரும். அதை நிரூபிக்க விரும்புகிறேன். போகலாம். அங்கே யாத்திரா 31ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். கர்த்தர் சொல்றார், யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். எத்தனை பேர் இந்த தேவ ஆவி வேணும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர், நான் தசமா கொடுத்துருக்கேன். அதை விட பெருசு, தேவன் தம்முடைய ஆவியினால நம்மை நிரப்புறவராக இருக்கிறார். நான் பணத்தை விதைச்சிருக்கேன்,
இல்லை, ஆண்டவர் தர்ற காரியம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் சொல்லுவார், வினோதமான வேலைகளை அவன் எப்படி செய்யணும், யோசித்து செய்கிறதற்கும், பொண்ணு வெள்ளி வெண்கலம் மர வேலை எல்லாத்தையும் செய்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் சாஃப்ட்வேர் வேலை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலை செய்கிறதுக்கு அங்கே போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக தேவ ஆவியினால் அவனை நிரப்பினேன். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்புவார். நீங்கள் தசமபாகத்தை கொடுக்குறீங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டாகத்தக்கதாக தேவ ஆவியினால் நிரப்புகிறார். நீங்கள் இதை நம்புங்க. பாஸ்டர், இந்த ஆலயத்துக்கு நான் வர்றேன், இங்கே நான் விதைக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டாகும்படிக்கு தேவன் என் பிள்ளைகளை தேவ ஆவியினாலே நிரப்புவார். ஆமென். பணத்தை போடும்போது அதை சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் யூகித்து செய்கிறதுக்கு, அதுக்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தி உண்டாகத்தக்கதாக தேவ ஆவியினால நிரப்புகிறார். இப்படி தான் வானத்தில் மதுரை திறந்து இடம் கொள்ளாமல் இருப்போம் மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுகிறார். ஆதியாம் 41ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 33 வாசிக்க போகிறோம். வேறு எந்த விதத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறார்? ஐஸ்வர்யத்தை நேர தர்றதில்லை. நான் கொடுக்கும்போது தசமபாகத்தை ஐஸ்வர்யமாக கொடுக்குறேன். ஆனால் தேவன் அதை பெருக்கி எப்படி தரான்னு கேட்டால், நான் என் வாழ்க்கையில் என்னுடைய தொழிலில் ஊழியத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வை கொடுப்பது மூலமாக பணத்தை நடத்த கொண்டு வருகிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா வாசிப்போம், ஆதியாகமம் 41:33 வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. பிரச்சனையை சொல்லியாச்சு. என்ன பிரச்சனை? 7 வருஷம் செழிப்பாக இருக்கும், 7 வருஷம் பஞ்சமாக இருக்க போகுது. இப்போ என்ன செய்கிறது? அவனே சொல்யூஷன் கொடுக்குறான். பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனே சொல்யூஷன் கொடுக்குறான். என்ன செய்யணும்? இப்போ பார்வோன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஞானமும் விவேகம் உள்ள ஒரு மனுஷனை வச்சு தேசத்தை காப்பாற்றலாம். நீங்கள் அவனை என்னவா வைங்க? அதிகாரியாக வைங்க. யார் அதிகாரி ஆகிறான்னு பார்த்தீங்களா? ஞானமும் விவேகம் உள்ள மனுஷன். அந்த போகிற வேலை ஸ்தலத்தில், அந்த ஊழியத்தில், அந்த தொழிலில் அங்கே சந்திக்கப்படுற பிரச்சனைகளுக்கு அவன் என்ன கொடுக்கணும்? சொல்யூஷன் கொடுக்குற ஆளாக இருக்கணும், சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தவங்களை அப்படி ஆக்குவார். ஆமென். கீழே ஐடியா கொடுக்குறாரு. 34 வாசிங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். அப்ப பெரிய பிரச்சனை, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவன் சொல்றான். வரப்போகுதுல, அதுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது? 7 வருஷம் செழிப்பு வரப்போகுது. இப்போ ஒன்று பண்ணுங்க, அத்தனை பேர் என்ன செய்யணும்? 5ல் 1 பங்கை என்ன செய்யணும்? கொண்டு வந்து பார்வோன்ட்ட கொடுக்கணும். அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்படி வச்சிருந்தா அடுத்து வரப்போகிற அந்த பிரச்சனையின் காலங்கள் அது என்ன செய்ய போகுது? யூஸாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவை தேவன் யோசேப்பு மூலமாக கொடுக்குறார். அந்த ஒரு ஐடியா தேசத்தை காப்பாற்றிருச்சு. அது மாத்திரம் கிடையாது, அவன் பார்வோன் சொல்கிறான். வாசிப்போம் 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாக கண்டது. நீங்கள் இங்கே ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னு ரொம்ப இந்த வார்த்தை தீர்க்க முடியாது நினைக்கிற பிரச்சனைக்கு என்ன செஞ்சிட்டான்? சொல்யூஷனை சொல்லிட்டான். ஒன்று பார்வோன் சொல்கிறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரர் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அறிக்கையாக மாற்றுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். இனிமேல் தசமா வதிக்கும் போது சொல்லுங்கள், கர்த்தர் தேவ ஆவியினால் என் பிள்ளைகளை நிரப்புவார். பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஆளாக இருப்பாங்க அவங்க. ஆமென். சொல்யூஷன் யார் கொடுக்குறார்? தேவ ஆவி கொடுக்குறாரு. வரப்போகிற பிரச்சனையும் பார்த்து அதுக்கு சொல்யூஷன் செய்கிறாரு, கொடுக்குறார். யார் கொடுத்தா? 39 வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
உயர்வு எப்படி வருது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன கேட்டீங்க? தசமாக கொடுக்குறேன், சம்பளத்தில் உயர்வு வரும் தானே கேட்டீங்க. நான் சொல்கிறேன் வரும். எப்படி வரும் கேட்டால், நீங்கள் இருக்கிற இடத்துல தொழிலில் உண்டாகிற பிரச்சனைக்கு பதிலாக கர்த்தர் உங்கள் மூலமாக கொடுத்து உங்களை அதிகாரி ஆக்குவார். வேணுனே பிரச்சனை வரும். என்னப்பா இப்படி சொல்லி அனுப்புறீங்க? பிரச்சனை வரும்போது பயந்துடாதீங்க, நல்லா யோசிக்குங்க. இந்த பிரசங்க ஞாபகம் வரட்டும். பார்த்து சொன்னார்ல அன்னைக்கு, நம்ம மூலம் தான் சொல்யூஷன் வரப்போகுது. ஆமென். பார்வன் அழகாக சொல்கிறான். பார்வன் கூட பாருங்க, யோசேப்பு உயர்த்தலை. யோசேப்பு மகாராஜா சொல்ல, தேவன் இவைகளை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உயர்த்துறான். சும்மாவா உயர்த்துவான்? கீழே வாசித்து பாருங்க. சரப்பணி, கழுத்தில் ஃபுல்லாக நகை வந்துருச்சு. யோசேப்புக்கு கையில் மோதிரம் வந்துருச்சு. பார்வன் போட்டிருக்க முத்திர மோதிரம் வந்துருச்சு. பார்வனுடைய 2ஆம் ரதம் வந்துருச்சு. நான் தசமாக கொடுத்தேன். எப்படி வரும்? இப்படித்தான் வரும். நீங்கள் போகிற இடங்களில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேவன் உங்கள் மூலமாக கொடுப்பாராக. போங்க, உபாகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை, பணத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். சொல்லுங்க, பலனை கொடுக்கிறவர். அப்படி சொல்லுவோம். பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐஸ்வர்யத்தை பொட்டியில் எடுத்துட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு வந்துரு, அந்த பத்திரம் வீட்டில் பாதி கிழிச்சு கொண்டு வா, 2 மேப்பாகதுன்னு பார்ப்போம். கொடுத்தனா அது உன்னுடையது. அப்படி சொல்லலை. எப்படி கொடுப்பேன்? நீ என்னை கனம் பண்ணி விதைச்ச, இன்னைக்கு இருக்கிற அற்ப சம்பளத்தில் சொற்ப சம்பளத்தில் நீ விதைச்ச, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்க போகிறேன். பலன், வல்லமை, திறமை, எபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஒரு காரியத்தை குறித்த ஆழமான அறிவு யார் தர்றா? கர்த்தர் தர்றது. நோவா பேழையை கட்டினார் இல்லையா? பேழைனா பெரிய கப்பல். எப்போ? இந்த காலத்தில் கட்டல, மழையே இல்லாதப்ப பேழையை கட்டினார். கர்த்தர் ஐடியா கொடுத்தார். ஐடியா கொடுத்தது யாரு? கர்த்தர். பெரிய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒரு பேழையை உண்டாக்குறார். பெரிய ப்ராப்ளத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? சொல்யூஷனை கொடுக்குறார். உலகமே பாவத்தில் விழுந்துருச்சு. ஒரு ஐடியா தம்முடைய குமாரனை கொடுத்தார். எல்லாமே தேவன் கொடுக்குற ஐடியா தான் ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்குது. பேழையை எப்படி கட்டுறது? அவர் சொல்ல, கொப்பேறு மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அதை கீழ் பூசு, இப்படிலாம் இருக்கட்டும் அப்படின்னு தெளிவான படத்தை கொடுக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற வேலையில் உங்கள்கிட்ட தேவன் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அம்மே. லிட்டரலாக வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலை பேசாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கார் அவர். அம்மே. உங்களை செய்ய வைப்பார், வித்தியாசமாக செய்ய வைப்பார். டைட்டானிக் முங்கிருச்சு, ஆனால் நோவா பேலை என்ன செய்யலை. நோவா கட்டின பேழையை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த பூமி முழு அழிக்கப்படும்படிக்கு தான் என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துச்சு. வானத்தின் மதுகள்லாம் திறந்துருச்சு, ஆழத்தின் ஊற்றுக்கண்லாம் திறந்துருச்சு. எதுவுமே உயிரோடு இல்லை. ஆனால் அந்த பேழையை தவிர பேழை மாத்திரம் கரெக்டாக மிதந்து போய் மலை மேலே போய் நிற்கிது. கர்த்தர் கொடுத்த ஒரு ஐடியா. நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. அவங்க மூலமாக பெரிய சந்ததியே உண்டாயிடுச்சு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போங்க. வேறு எந்த வழியில் தேவன் இடம் கொள்ளாமல் போகட்டும் ஐஸ்வர்யத்தை என்கிட்ட கொண்டு வர்றார் அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 30ல் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தியில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கு எல்லாவற்றிலும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். என்ன சம்பவம் தெரியல. கிட்டத்தட்ட 14 வருஷம் வேலை பார்த்துட்டாரு. வேலை பார்த்தும் லாபான் என்ன பண்ணுறாரு? எஜமான் ஒன்றும் இல்லாமல் துரத்தி விட பார்க்குறான். அப்போ கர்த்தர் இடைப்படுறாரு, சொப்பனத்தில் வெளிப்படுத்துறாரு, சில காரியத்தை பேசுகிறார். எந்த யாக்கோபுக்கு பேசுறாருன்னு கேட்டால், ஒரு நாள் யாக்கோபு என்ன பண்ணான்? உண்ண உணவும்
உடுக்க உடையும் கொடுத்து நான் போகணும்ல என்னை காத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றையும் உமக்கு தசமாக செலுத்துவேன் அப்படி சொன்ன அந்த யாக்கோபு இடத்துல கத்தனை பண்ணார். சொப்பனத்தில் தோன்றி சில காரியங்கள் வெளிப்படுத்துறார். உண்மையாக இருந்த வேலையில் ஆனால் உன்னை ஒன்றும் அனுப்ப பார்க்குறானுங்க, இப்போ நான் உனக்கு சில வழியை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆடுகளை சம்பாதிப்பது என்று போதிக்கிறார். ஒரு டீலுக்கு வர்றாங்க லாபானும் யாக்கோபும். கத்தர் சொல்லி கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணு, இந்த மரங்களை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்ற மாதிரி கொப்புகளை உரித்து அது ஆர்டர் பிடிப்பதுன்னு செய்ய போடுன்னு ஒரு ஐடியாவை யாருக்கு சொல்கிறார் கத்தர்? யாக்கோபுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அதை செய்யறான். செஞ்சா அவன் யார் பேர் என்ன லாபான்னு சொல்கிறான். காடு கண்டிப்பாக வந்து கருப்பாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். அது புள்ளி வரிமா என்ன செய்யாது, இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுத்த இந்த ஒரு ஐடியாவினால போடுறதுலாம் புள்ளி வரியுமா இருக்குது. தேவன் கொடுத்த ஒரு ஐடியா அதை அப்ளை பண்ணும்போது போடுற ஆட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, புள்ளியாக இருக்குது, வரி உள்ளதாக இருக்குது. பலமான ஆடுகள்லாம் யாக்கோபை சேர்ந்தன. நானும் விசுவாசிக்கிறேன், இங்கே வர பலவீனமான ஆடெல்லாம் பலமான ஆடாக மாறுவதாக. ஆமேன் ஆமேன். சுகவீனமான ஆடுகளாக சுகமான ஆடுகளாக மாறுவதாக. ஆமேன். ஐஸ்வர்யமான ஆடுகளாக மாறுவதாக. ஆமேன். பலமான ஆடுகளும் வருவதா இயேசு நாமத்தினாலே. இந்த ஐடியாவை மாத்திரம் தேவன் கொடுக்கலன்னா யாக்கோபை சொல்கிறான், நீர் என்னை வெறுமையாக அனுப்பி விட்டுருப்பீர். நான் சொல்கிறேன், கத்தர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருங்க, கத்தர் சொன்ன இடத்துல இருங்க, நீங்கள் வெறுமையாகி போவதில்லை. உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதனை செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. அப்போ ஆண்டவர் இப்படி வேறு எந்த விதத்தில் ஐஸ்வர்யத்தை தருவார் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் அகப்படலை. கத்தர் இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். ரிசல்ட் என்னவா மாறிச்சு, மீன் வந்துருச்சு. மீனை வைத்த என்ன கிடைக்கும், அந்த பணம் எப்படி வந்துச்சு, மீனால். மீன் எப்படி வந்துச்சு, இயேசு சொன்ன ஆலோசனையினால. படகு அமிழத்தக்கதான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களாக நிரப்பினாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல திரும்ப ராமுழும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஆகப்படலை. இயேசு வந்துட்டார். தோற்று போய் நிற்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, தோற்று போய் நிற்கிறாங்க. படகு மேலே நிற்கிறான். கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்க போனோம். எத்தனை பிடிச்சிங்க? ஒரு மீன் கூட பிடிக்கல. நகர்ந்துடாத, அங்கேயே நின்று உன் போட்டுக்கு நீ தோற்று போன இடத்துலையே வலதுபுறமாக வலைய போடு, பெரிய மீன்கள் வரப்போகுது இயேசு நாமத்தினால. நீ தோற்று போவே நினச்ச அதே இடத்துல அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணு, வலதுபுறமாக வலைய போடு. நான் கூட சொன்னேன் ஒரு காலத்தில், வலதுபுறமாக நமக்கு சபை கிடைக்கணும். கரெக்டாக எந்த வலதுபுறம்னு பார்த்தா இங்கே நின்று பார்த்தா வலதுபுறமாக தான் இருக்குது. ஆமேன். அங்கே வலையை போட்டிருக்கிறோம், பெரிய பெரிய மீன்கள் வரப்போகுது இயேசு நாமத்தினால. இழுக்க மாட்டாது இருந்தார்கள். எப்படி வந்துச்சு, அது வரைக்கும் அவங்க பிரயாசப்பட்டும் வலையை வீசி வீசி ஒன்றும் கிடைக்கல. நைட்டு ஃபுல்லாக பண்ணியாச்சு. இவன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. கரெக்டாக என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. கடல் ஃபுல்லாக போய் சுற்றிட்டு வந்துட்டான், எங்கே போட்டு மீன் கிடைக்கல. உண்மையாக சொல்லப்போனால் ஆழத்தில் போனால் கிடைக்கும், ஆனால் அங்கே என்ன கிடைக்கல, அது நைட்டே கிடைக்கல. சோர்ந்து போய் வந்து நிற்கிற நேரம் ஆண்டு சொல்கிறாரு, நிற்கிற இடத்துலையே போடுறா இப்போ வலையன்றார். சோர்ந்து போய் நிற்கிறீல்ல, அங்கேயே போடு வலைய, அங்கேயே போடு வலைய. சொன்ன மாத்திரத்தில் ஆண்டு சொன்ன உடனே மீன்லாம் வந்துருச்சு. எங்கெங்கே இருந்துச்சோ எனக்கு தெரியாது, வேகமாக வந்துருச்சு. கத்தர் சொன்னால் கேட்கும் மீன். ஆமேண்ணா, கத்தர் சொன்னார்னா கழுதை கேட்கும், மீன் கேட்கும், சமுத்திரம் கேட்கும், பெருங்காற்று கேட்கும், ஆமனுக்கு செடி கேட்கும், பூச்சி கேட்கும், நம்ம தான் கேட்கும், எல்லாமே கேட்கும். நம்ம தான் அப்படி இருக்கிறோம். அப்போ நம்ம வேலை என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி மனதில் ஒரு எண்ணம் வருது, பாஸ்டர் இதை செய்யலான்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி வருது. ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார் என்கிட்ட. அப்போ அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும், அதை சிறுசாக செய்ய ஆரம்பிக்கணும், அகலக்கால் வைக்காமல் ஒரு ஸ்டெப்பாக முன்னேறணும். ஆமேண்ணா, அந்த அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை திரும்ப 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 செய்ய செய்ய இன்னும் ஆழமான அறிவு உண்டாக ஆரம்பிக்கும். அது நல்லா சிறப்பாக வரும், வெற்றிகரமாக வந்து முடியும். ஆமேண்ணா, அதுக்கு கீழ்ப்படியணும். அதை சாதாரணமாக என்னமோ தோடுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களை சந்திக்க போக சொல்கிறாரு, அவங்கள போய் சுவிசேஷம் சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு என்ன செய்யணும், திடீர்னு எந்திரிச்சு ஜெபிக்க சொல்கிறாரு. சரி, நீங்கள் அவர் சொன்னதை செஞ்சீங்கன்னா பணம் வர மாதிரி வர வச்சுவார் ஆண்டவர். சில நேரம் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க, உங்கள் மிகப்பெரிய ஊழியம் செய்யலாம் பாருங்கள். பெண்கள் வந்து ஜெப ஊழியம். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நான் சொல்கிறேன், உங்கள் தேவையை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் சொல்லி யாருக்கோ நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்கள் அதை தான் செஞ்சீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக மற்றவங்கள்ட்ட பேசுவார். நீங்கள் இவ்வளோ செலவாகும், இதுக்கு செலவே இல்லாமல் முடிப்பார். ஆமே. அப்போ நான் கீழ்ப்படியணும். என்கிட்ட என்ன சொல்லணும், அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 48:17 வாசிப்போம்.
இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. சரியான மொழிபெயர்ப்பு பிரயோஜனமாக இருக்கிறது கிடையாது, லாபகரமாக இருக்கிறதை. ஆங்கிலத்தில் ப்ராஃபிட்னு போட்டிருக்குது. என்ன சொல்லுங்க? லாபகரமாக இருக்கிறதை எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிற என் தேவனாய கர்த்தர். எப்படி செஞ்சா அதை லாபமாக முடியும் என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கார். அதை எனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் ஆண்டவர். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். பணத்தை சம்பாதிக்க ஐடியா கொடுக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பணத்தை சம்பாதிக்க ஐடியா கொடுக்கும் தேவன். நல்லா இருக்கு அந்த பேர் ஆண்டவருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கும் தேவன். அப்போ இங்கே தெளிவாக போட்டிருக்கு, ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை நஷ்டத்துக்கு நேரம் நடத்த மாட்டார். லாபகரமாக லாபத்தை தான் நடத்துவார். என்ன சொல்லுங்க? லாபம். சத்தமாக சொல்லுங்க, லாபம். லாபம். இந்த ஊழியம் லாபத்தில் முடியும். ஆமென். உங்கள் தொழில் லாபத்தில் முடியும். உங்கள் வேலை லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு நஷ்டம் இல்லை இயேசு நாமத்தினால. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்று, நான் எனக்கு தேவன் என்னை வச்ச வேலையில் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அவரை கனம் பண்ணும்படி தசமபாகத்தை கொடுக்குறேன். அப்புறம் அவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணுவார். நான் என்ன செய்யணும்? நம்பணும். நான் எங்கே இருக்கிறோம் எனக்கு தெரியாது, எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்வதற்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவார் கர்த்தர். அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம். கற்பனையாக இருக்கலாம், இமேஜினேஷனில் சில விஷயத்தை காட்டலாம் கர்த்தர். தரிசனமாக இருக்கலாம், ஒரு பிளானை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இப்படி செய்யலான்றதா இருக்கலாம், சந்திக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கலாம். பல்வேறு வகையில் தேவன் அதை செய்ய இருக்கார். நான் ஒன்று பண்ணணும். ஒன்று, கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்ன சம்பாதிக்கிறனோ அதில் விதைக்க வேண்டும், கொடுக்கணும். அப்போ அவர் செய்கிற காரியம் ரொம்ப பெருசு. அவர் தேவாவினால் நிரப்புகிறார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். பைபிளில் ரொம்ப நல்ல பெரிய பணக்காரன் யாரை சொல்லுவீங்க? மெய்ப்பனாக இருந்து ராஜாவாக்கப்பட்டவன். அவன் பண்ணதுக்கும் அவன் செய்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தாவீது ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறதுக்கும் ராஜாவாக இருக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நடிகனாக இருந்து சிஎம் ஆகிறதுன்றது என்ன சிரிக்கிறீங்க? ஹலோ, இங்கே போனீங்க இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஆக முடியும். சரியா? முடியலாம், முடியாமல் சரி, அப்புறம் பார்ப்போம். ஆகிருக்கிறாங்க, சரி, ஓகே, அது வேறு விஷயம். நம்ம வேற எங்கேயும் போகலாம், அரசியல் பேசலை. நீங்கள் கவனிங்க முதல்ல. அப்போ இதுக்கும் அதுக்கும் வேறு வேறு இதாக இருக்குது. அப்போ ஆடு வைக்கிறவன் எப்படி ராஜாவாக முடியும்? ஏன்னா அங்கே எதிரிகள் இருப்பாங்க, யுத்தம் பண்ணணும், தந்திரம்லாம் பண்ணுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க, ஆள் காலி பண்ணே பார்ப்பானுங்க. அப்போ தாவீது இதெல்லாம் தாண்டி வந்திருக்கான்னா யார் கூட இருந்திருப்பா? அவன் சொல்கிறான் கடைசியில், என் தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்த வாஞ்சைக்காக லிஸ்ட்டு பண்ணுறான், போடுறான் பெரிய லிஸ்ட்டாக. கடன் லிஸ்ட்டு போடலை, என்ன கொடுக்குற லிஸ்ட்டு போடுறான். பொன் வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, மரகதம், பலவர்ண கற்கள் அப்படின்னு அடுக்கிறான். அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி இவ்வளவு வந்துச்சு? சும்மா வந்துருச்சா? வானத்திலிருந்து கொட்டிட்டாரா கர்த்தர்? அவர் ஆலயம் தான் கட்டணும், ஆனால் வானத்திலிருந்து என்ன செய்யலை, கொட்டலை. அண்டாகாகஜம் அலிபாபாவும் 40 திட்டுகளும் நீ பின்னாடியே போயிட்டாரு. அவங்க உள்ள வச்சிருப்பா, எடுத்துட்டு வந்துரு. ப்ராப்பராக சுதந்திரிக்க வச்சார் தேசத்தை, எதிரிகள் மீது ஜெயத்தை கொடுத்தார். அதை அவரே சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன் சத்துருக்கள் மீது உனக்கு ஜெயம் கொடுத்தேன், நீ அப்படிதான் சபதரித்தாய். தாவீது ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகலைங்க. எப்படி இவ்வளவு பணத்தை எப்படி கொடுத்தான்? சபதரித்தான். கர்த்தர் சபதரிக்க வைத்தார். ஆமென். எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அவ வேலை என்ன? யுத்தம் பண்றது. அதுல ஜெயத்தை கொடுத்தாரு. நான் சொல்றேன், உங்க வேலை கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஏன் ஊழியத்தை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கணும், அதுல என் கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை சபதரிக்க வைப்பார். சொல்லுங்க, ஐஸ்வர்யங்களை சபதரிப்பேன். ஜெயிச்சு 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 சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டு களஞ்சத்தில் போட்டு போட்டு வைக்கிறான். எனக்காக தனியாக வேற சபதரிச்சு வச்சிருக்க, அதையும் கொடுக்குறேன்றான். அப்படி சபதரிக்கும் போதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, ஏதாவது யுத்தத்துக்கு போனான்னு என்ன தெரியுமா பண்ணா? கர்த்தர்கிட்ட விசாரிச்சான்னு போட்டிருக்கு பைபிளில். இவனுங்க வந்திருக்கானுங்க, போகலாமா வேணாமா? திரும்ப வந்திருக்கானுங்க, போகலாமா வேணாமா? கர்த்தரத்தில் விசாரித்தான். நான் போகலாமா என்று கேட்டது கர்த்தர், நீ போகலாம். நீ என்ன செய்? முசுக்கட்டை பூச்சிகளுக்கு மத்தியில்
சத்தத்தை கேட்ப. அப்படி போகும்போது உன் கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். திரும்பியும் போகலாமா? அந்த வழியாக போக வேணாம், பின்பாக போ. கர்த்தரை சார்ந்து சார்ந்து காரியங்களை செய்திருக்கு. எத்தனை பேர் கர்த்தரை விசாரிக்க போகிறீங்க? அப்போ கர்த்தர் ஆலோசனை கொடுத்துருக்காரு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லணும்னா, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க? நல்லா அந்நிய பாஷை பேசணும். ஒரு அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஆளுக்குள்ளே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஜீவ ஊற்று உண்டாகிறது. ஆமென். அவன் எந்த காரியத்தையுமே ஏன்னா தானே செய்ய மாட்டான். அவன் செஞ்சால் சிறப்பாக செய்வான். ஏன்னா பைபிள் போட்டிருக்க ஆவியானவரை பற்றி, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் ஆலோசனையும் அருளுகிற ஆவியானவர் போட்டிருக்கு. வாசிருக்கீங்களா? ஏசு 61 போட்டிருக்குது. அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளுகிற ஆவியானவர். எல்லாத்தையும் கொடுக்குறது யார்? ஆவியானவர். அதான் அங்கே சொன்னார், மர வேலை செய்யணும், பொன் வேலை செய்யணும், பேழையை கட்டணும். உன்னை நான் என்னுடைய ஆவியானவர் நிரப்பினேன்னா நீ செஞ்சிருவேன். அப்போ நான் ஒன்று பண்ணணும், ஏற்கனவே நிரப்பியிருக்காரு. அப்போ அடிக்கடி என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கிரியேட்டிவிட்டி வரும். அவன் மூலமாக தேவன் ஆவியான வேலை செய்வார். ஆமென். காரியங்கள் மாறும், பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அப்போ நான் தசம்பாகத்தை கொடுக்கும்போது அவர் வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிப்பேன்னு சொன்னால் எப்படி தராருன்னு கேட்டால், எனக்குள்ள கற்பனைகளை, தரிசனத்தை, எண்ணத்தை, கிரியேட்டிவிட்டியை, ஆழமான அறிவுகளை, யூகித்து செய்கிற திறமையை, எபிலிட்டியை, பலனை தேவன் எனக்கு தருகிறார். அந்த விதத்தில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் வரும்.